வாங்க சுக்கா கறி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க, சிக்கனை போட்டுடுங்க. சிக்கன் மேலே கொஞ்சம் பெப்பரை தூவிக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமையே வதங்கி வரணும். அதுலேயே நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய், பூண்டு, மிளகு போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனை போட்டு இந்த மாதிரி வரணுங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட வேண்டியதில்லை. இதுக்கு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு நசுக்கி போடுங்க. பெப்பர் போடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் சிக்கனை கழுவிட்டு சிக்கனை போட்டு விட்ருங்க. நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே மிளகு, பூண்டு, எண்ணெய், கடுகு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கறி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை நீங்களும். கறி மசாலா தூள் தூவிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூவிக்குங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேணாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்துடும் சிக்கனு. மிளகாய் பொடி போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் தண்ணி வேணாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்துடும் சிக்கனு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். வெந்து வரட்டும். எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், அப்படியே வேகட்டும். பாருங்கள், தண்ணி ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலே வெந்து வரும். நம்ம கலரி மட்டும் விடணும். அப்படியே மூடி விடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா கறி வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சுக்கா கறி வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.